தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது புத்தாண்டு கொண்டாடப்படும் போது நம்ம என்ன நினைப்போம்? இந்த வருஷம் ஏற்பட்ட பேரழிவுகள் அடுத்த வருஷம் ஏற்பட்டக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா? ஆனால் ஒரு வருஷமும் பேரழிவுகள் அதிகரிச்சு தான் இருந்துட்டு இருக்கு. அது ஒன்று இயற்கையாக ஏற்படுற பேரழிவுகளாக இருக்கு. அப்படி இல்லையா அதையே மிஞ்சுற மாதிரி மனுஷங்க ஏற்படுத்துகிற பேரழிவு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டிசாஸ்டர்ஸ் இன் இந்தியா 2025. இந்த லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, திடீர் வெள்ளப்பெருக்கு இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை தாங்க அதிகமாக இருக்குது. உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரைட்டு, நாம் டேட் வைஸு எந்தெந்த டிசாஸ்டர்ஸை நம்ம இந்த வருஷம் மறக்கவே முடியாது, இதை ஃபுல்லாக பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 22 நடந்த பெஹல்காம் அட்டாக்கு. சுற்றுலா பயணிகள் மனைவியோடு தேனிலவு போனவங்க, அம்மா அப்பா அவங்களோட குழந்தைங்களை அழைச்சிட்டு ஜாலியாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலான்னு போனவங்க, அவங்கள டார்கெட் பண்ணி பயங்கரவாதிகள் நடத்தினா அந்த தாக்குதலில், துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்திய அரசு வெகுண்டெழுது சிந்தூர்னு ஒரு ஆப்ரேஷனுக்கு பேரை வச்சு பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு அந்த பயங்கரவாதிகளோட முகாம்களை அடித்து காலி பண்ணியிருந்தோம். இன்னொரு முறை இந்தியாவை தொடரணுன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாதுடான்ட்டு அவ்வளோ பேர் அட்டாக்கை பண்ணியிருந்தோம். அந்த ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்ச பிற்பாடு நாமெல்லாம் நினச்சது ஆப்ரேஷன் சிந்தூர் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் கவர்மெண்ட்டும் மிலிட்ரியும் தெளிவாக சொல்லிட்டாங்க, முடியல ராஜா, பாகிஸ்தான் திரும்ப அத்துமீறிச்சுன்னா திரும்ப ஆப்ரேஷன் சிந்தூரை கையில் எடுப்போன்னு நாம் சொல்ல வித இன்னும் அங்கே பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு தைரியம் வருது உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்படின்ட்டு. ஜூன் 12 இந்த ஏர் இந்தியாவோட விமானம் விபத்துக்குள்ளாச்சுல, அதெல்லாம் மறக்கக்கூடிய காட்சியா? இந்தியர்கள் மட்டும் இல்லைங்க, உலக மக்களே அதிர்ச்சியில் உறைஞ்சி போனாங்க அந்த காட்சிகள்லாம் பார்த்து. வீடியோ காட்சி வரை வெளியே வந்து உலக மக்களை திகைப்புக்குள்ளாக்கிடுச்சு. அதுவும் எத்தனை பேருங்க? 241 பேர். அதாவது மொத்தம் 242 பேர் பயணிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தான் உயிர் படைச்சாரு. அதிசயம், அற்புதம்னா உண்மையிலே இது தான் சொல்லும் போல இருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிர் படைச்சாரு, மற்ற 241 பேரும் உயிரிழந்திருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு கிராஷ் நடந்து நாம திரும்ப விமானத்தில் பயணிக்கணுமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச வருஷம் தான் இந்த 2025 வருஷம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 5 இந்த உத்தராகண்டில் ஃப்ளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டுச்சு பாருங்க, திடீர் வெள்ளப்பெருக்கு. அதுமாரி காட்சிகளை நீங்கள் சினிமா படம் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சினிமாவையே மிஞ்சிற மாதிரி தான் பல காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. மிகப்பெரிய டிசாஸ்டர் மக்களே. இதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை குறைவு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு உயிர் போனாலும் அது பேரழிவு தான். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பேரழிவு நீங்கள் எடுத்துக்க முடியும். 5க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. இதில் காணாமல் போன மக்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா? 100க்கும் மேலே. ஆகஸ்ட் மாதம் அண்ட் செப்டம்பர் மாதம் இந்த 2 மாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி ஃப்ளட்ஸை அதிகமாக பார்த்தோம். நம்ம வெள்ளப்பெருக்க இந்தியாவை விட பல மடங்கு பயங்கரமான வெள்ளப்பெருக்க பாகிஸ்தானில் பார்த்துருந்தோம். அந்த காட்சிகள்லாம் அப்போ நம்ம பார்க்கும்போதே ஒரு மாதிரி பகீர்ன்னு இருக்கோங்க. அது நீங்கள் இப்போ திரும்ப ஒரு முறை பார்த்தீங்கன்னா மிரண்டே போயிடுவீங்க.
ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இயற்கை பேரழிவுகளில் ஏற்படுற மனித உயிரிழப்புகளை விட இந்த ஹியூமன் மேட் டிசாஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளால் ஏற்படுத்தப்படுற உயிரிழப்புகள் அது அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பாங்களே, அந்த நிகழ்வு 2025 வழக்கம் போல் அதிகமாக நடந்திருக்கு. இதில் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இந்த பிரயாக் மகா கும்பமேளா ஈவெண்ட் இருக்குல்ல, அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அது அஃபிஷியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 37-40 அப்படின்றது. ஆனால் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 100 தாண்டி போகும் போல இருக்குது. ஓகே. அப்புறம் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த அந்த நெரிசல், நீங்கள் டெல்லி வரைக்கும்லாம் வேணாம், நம்ம சென்னையிலேயே ஆஃபீஸ் டைமில் இந்த கிண்டி பக்கம் அது போலாம் சில முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிற்க இடம் இருக்காது, பிளாட்ஃபார்மில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவங்க எல்லாரும் ட்ரெயினில் ஏறி நொந்து உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுங்க. அந்த ஆஃபீஸ் டைமில் எலக்ட்ரிக் ட்ரெயினை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் நான் சொல்கிற வழி புரியும். டெல்லி அப்புறம் நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதிகமாக இருக்கும். மும்பைலாம் கொடுமை இது. இந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாம்பீடில் மட்டுமே கிட்டத்தட்ட 18 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அடுத்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடந்த அது பெரிய கலேபரம் ஞாபகம் இருக்கா? ஆர்சிபி டீம் முறை ஐபிஎல் கப் அடிச்சு ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியத்தை எடுத்து போலீஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய தலைவலியை கொடுத்து கடைசியில் கவர்மெண்ட்ல இருந்த எல்லாருமே மினிஸ்டர்ஸ் சிஎம் வரைக்கும் ஏங்க நீங்கள் எப்படிங்க இப்படி பண்ணலான்னு அந்த பக்கமே அப்போஸ் பண்ணி திரும்பி எவ்வளோ பிரச்சனையாச்சுல. 11 பேர் உயிரிழந்தாங்க மக்களே அந்த அனர்த்தத்தில். அதில் விழுந்த ஆர்சிபியோட இமேஜ் இன்னும் எழுந்து மேலே வர முடியல, அவ்வளோ தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த துயரம் இதை மறந்துட முடியுமா? எவ்வளோ வருஷம் ஆனாலும் தமிழக மக்கள் கண்டிப்பாக இதை மறக்க வாய்ப்பில்லை. 41 பேரை நம்ம இழந்திருந்தோம். இந்த டிவிக்கோட ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்த கூட்டம் தான். அதுக்கப்புறம் டிவிக்கேவே எவ்வளோ பேர் ப்ளேம் பண்ணாங்க, அது சார்ந்த டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் எவ்வளோ பேர் அதை அப்போஸ் பண்ணி பேசினாங்க, இது எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிபிஐ விசாரணை இன்னும் போய்கிட்டு இருக்கு. 41 உயிர்களை காவு வாங்கின ஒரு மிக முக்கியமான அனர்த்தம் தான் இந்த கரூர் அனர்த்தம். கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை இருக்குல்ல, அதுக்கு அருகில் ஒரு கார் வெடிக்குது. ஆரம்பத்தில் ஏதோ லீக்கேஜ் இருந்திருக்கும்ப்பா. படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இப்போ அதோட நின்னா சரி. அதனால வெடிச்சிருக்குன்னு பல பேரும் பேசினாங்க. ஆனால் தோண்டி தோண்டி துருவி விசாரணை நடத்தும் போது தான் தெரியுது, என்ஐஏ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா பயங்கரவாத தாக்குதல் இதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருப்பானுங்களே, ரேடிகலைஸ் பண்ணப்பட்டவனுங்க, அவனுங்க நடத்தின பெரிய தாக்குதல் தான் இது. அதுவும் இந்த தாக்குதலை சீரியல் பிளாஸ்டாக பண்ண தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்கானுங்களாம். நல்ல வேளை இதுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான கிலோ இந்த வெடிப்பொருட்கள் சார்ந்த மெட்டீரியல்ஸ்லாம் கைப்பற்றப்படவே அவசர கதியில் பண்ண தாக்குதலாக இது மாறிடுச்சு. ஆனால் இதுவும் லேஸில் இல்லைங்க, 15 உயிர்களை பலி எடுத்துச்சு. தாக்குதல் நடத்தினவங்க உட்பட 15 பேர் உயிர்களை இந்த தாக்குதல் எடுத்திருந்துச்சு. आपका फोन दो, मैं बढ़िया फोन में लो क्लोज बोल यार शकल का शकल दे दे हल्की सी मेरे को।
அடுத்து சைக்ளோன்ஸ். சைக்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 25 அக்டோபர் 31 வரைக்கும் மோந்தா ஒரு வழி ஆகுச்சா 15 பேர் உயிர்களை காவு கொண்டுச்சு. இதை தொடர்ந்து நவம்பர் 26 ஆரம்பிச்சு டிசம்பர் 4 வரைக்கும் டிட்வா. இந்த புயல் அண்ட் இது சார்ந்த நிறைய அனர்த்தங்கள் இருக்குல்ல, இதுல மட்டுமே 650க்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்தாங்க. இந்த மிஸ்ஸிங் எத்தனை பேர் தெரியுமா? 185 பேருக்கும் மேலங்க. இந்த 2 புயல்கள் சார்ந்தும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை அச்சத்தில் வச்சிருந்த 2 புயல்களும் எக்ஸாக்ட் இதே புயல்கள் தான். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். பொதுவாக ஒரு டிசம்பர் மாதம் வரும்போது சென்னை வாசிகள் டிசாஸ்டர் மாதமாச்சு இதுன்னு பயப்படுவோம். நல்ல வேலையாக இந்த 2025 டிசம்பரில் பேரழிவுகளை நம்ம பெருசாக பார்க்கலங்க. சென்னை பேஸ் பண்ணி பெருவெள்ளம், இதுக்கு முன்னாடி பார்த்த வெள்ளங்கள் கூட ஒரு ட்ரெய்லர் மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அவ்வளோ பேர் அடி நம்ம வாங்கிட்டு வந்ததுனால இது பெருசாக நம்மளுக்கு தெரியல. ஆனால் பெரிய அளவுக்கு நடக்கும்னு நினச்சது நடக்காமல் போச்சுல, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். இந்த வருஷம் நம்ம மிஸ் ஆகிட்டோம். 2025 பரவாயில்ல அப்படின்னு 2026 நம்மள இந்த பேரிடர்கள் நினைக்க வைக்காம இருந்தா சரி. இதுதான் பிரார்த்தனையா முன்வைக்கிறோம்னு சொல்றேன். இப்போதைக்கு எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.